கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாளங்கள் இருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறமா மணிரத்னம், கமல் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜ், குறிப்பா ஹிந்திலையும் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கான பல முயற்சிகளை இந்த டீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க படக்குழு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நிறைய ஸ்டேஜஸ்ல கமல் மற்றும் சிம்பு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு செமையான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே தியேட்டர்ல வெளியாகி 4 வாரங்கள்ல ஓடிடியில வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா படத்தை நம்ம ஓடிடியில பார்த்துடலாம். ஆனால் தக் லைஃப் படம் பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் வருமா அப்படின்னு கேட்கும்போது 4 வாரத்தில் வராது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடையும் சரி பெருமையோடையும் சரி சொன்னாரு கமலஹாசன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் 4 வாரத்துக்கு அப்புறமா வந்துச்சு. அந்த படம் தான் அமரன் படம். அந்த படத்தை தயாரிச்சது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான். இதன் மூலமா ஒரு செமையான சம்பவம் நடக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா 8 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆனாதான் நார்த் இந்தியாவில் நிறைய மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ண விடுவாங்க. அதன் காரணமாக தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படங்கள்லாம் நிறைய கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு மற்ற மொழிகளை சொன்னா கூட தமிழ் படங்கள் நார்த்ல பெருசா கலெக்ஷன் வரவே இல்லை. ஆனா அதை உடைச்சிட்டு இந்த வாட்டி இந்த படம் வரப்போகுது. ஸோ பயங்கரமான சாதனையை படைக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமால முதல் படமா இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறமா ஓடிடிக்கு வரப்போகுது.